கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொண்டாட்டி வர பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு நீதிபதிக்கு மட்டும்தான் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பொண்டாட்டி விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டுறாங்க. ஒரு நீதிபதி பேசுகிறாரு, யாரெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, கண்டுபிடிக்காது போங்க. ஒரு நீதிபதி பேசுகிறாரு, ஐயங்கார் எப்படி கட்டினாங்கன்னு பேசுகிறாரு. ஐயங்கார் எப்படி கட்டினான்னு ஒரு நீதிபதி பேசுகிறாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாகிடுச்சு, இவங்களெல்லாம் எப்படி நீதிபதியாக வர வைக்கிறாங்கன்ட்டு. இப்போ கேள்வின்னா, கனவுல நான் வந்தால் என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? அவள் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். இவள் கனவில் அவர் வருவா, யாரை பார்த்து சிரிப்பாள். பாயிண்டோட நான் தெரிந்தா பல காரணம் இருக்கும். என் மேலே வெறுப்பு இருக்கும், கனவுல வருவேன். ஒரு பீப் போட்ட ஒரு வார்த்தை அசிங்கசியமாக பேசிக்கிறானே, இவன்லாம் ஒரு சாமியார்னு வர சொல்லுங்கிறான், இவன் காலையும் ஒரு 10 பேர் ஊறுறாங்களே அப்படின்னு எப்படி வருவேன் கனவுல நான்? அம்மா கோர முகம் வச்சுன்னு அப்படி வருவேன். அப்படி தானே? கண்ணும் நோக்கியா அப்படின்னா என்ன அவன் பயங்கர ரோமியாவோ அப்படியே தெரியாது. மகாராஜா வேஷம் போட்டு கிரீடெல்லாம் வச்சுக்கிறனால நம்ம பட்டத்து ராணி பக்கத்தில் பட்டத்து ராணி மாதிரி கூட கனவு காணலாம். என் பொன்னாடி தான் காணணும்னு அவசியம் கிடையாது, கனவு தானே. ஒரு நடிகரோட போட்ட பேனரு கீழ்ச்சி எடுத்து போய் போட்டு அவுத்து போட்டு மேலே பத்துப்பாங்களாம். அப்படிலாம் இருந்துக்கிறாங்க ரசிகர்கள், புரியுதா? எப்படின்னு பேனரு கிழிச்சு ஒட்டிட்டு உடனே ஒட்ட போகிறாங்களாம். நைட்லாம் மூச்சுருந்து அந்த பேனரை கீழ்ச்சி எடுத்து வந்து போட்டு தாலியில் அவரோட ஃபோட்டோ போட்டுலாம் இருந்தவங்களாம் இருக்கிறாங்களா? யாருன்னா என்னை கேட்காதீங்க, அது ஒரு கொடி பிடிப்பாங்க அப்புறமா, புரியுதா? அவருக்கு பொண்டாட்டி ஒன்று தான், ஆனால் அவர் தாலி சரில் நிறைய பேர் தாலி சரில் இருந்துக்கிறாரு அவர். அதனால் நான் கனவுல என்னத்துக்காக வரலாம், ஒன்று ரவுடிசம் மோசமாக பேசுகிறதுக்காகவும் வரலாம், இன்னொன்று காதல், ரெண்டுமே இல்லை சகோதரனாக கூட வரலாம், சொல்ல முடியாது. இவர் எனக்கு அப்பாவாக இருந்தால் நல்லா இருக்காதா அப்படி கூட வரலாம். ஏன் பாட்டு கதையெல்லாம் பேசுகிறாரு, இவ்வளோ நல்லா இருக்கிறாரு, இவர் எனக்கு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பாவாக கனவுல வரலாம், என்ன வேணா வரலாம். இப்போ பொன்னாடி பக்கத்தில் இருந்து நமக்கு என்ன பிரச்சனை? ஐயோ நீ அவங்க கனவுலாம் போயிடுவேன்னு என்ன பண்ண முடியும்? பொன்னாட்டி அமிச்சு அங்கங்கே போய் என்ன பண்ணு, யார் கனவு காண்றாங்களோ அங்கெல்லாம் போய் நீ கூட போய் என்ன பண்ணு. நான் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறேன்ப்பா ஃபேஸ்புக்கில் பொன்னாட்டியோட சேர்த்து தான். எதுக்கே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொன்னாடிக்கிறாங்கன்ட்டு. அங்கே குடிலுக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் கீழே ஆமாம் போட்டு வச்சுக்கிறேன், அங்கங்கே போட்டு வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் செய்கிறேன். வேறு என்ன பண்ண முடியும் நான்? இதுக்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் நினைக்கக்கூடாது சொல்லலாம், நான் தப்பு இல்லை, சுதந்திரங்க தான் இல்லையா உள்ள. அதனால் தாராளமாக உங்கள் கனவுல எப்படி வர வச்சுக்கலாம், நீங்கள் எப்படின்னா வர வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் என் முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டேன்றதால நான் பயந்துலாம் இருக்க மாட்டேன். இங்கே இருந்தால் கூட நம்மனா தான் சொல்லலாம். எல்லாருக்கும் கனவு காண்ற உரிமை இருக்குது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் எப்படி இருக்குது கனவு காண்ற உரிமை இருக்குது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வீகமானவனை யார் நேசிக்கலாம்? யாரும் வேணா நேசிக்கலாம். அண்ணனா தம்பியா பாட்டு ஒன்று இருக்கும், எங்கிருந்தோ வந்தான், அந்த பாட்டில் சொல்லி வச்சிருப்பான். நண்பனாய் நல்ல ஆசிரியனாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ எல்லாமா வரலாம். ஒரு மனிதனை எனக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் வீட்டு வேலைக்காரனா கூட நான் கனவுல வரலாம். இப்படி தான் வரணும்னு தான் என்ன. அதில் ஒரு பாட்டு காதல்னா வரது, மற்றதெல்லாம் எவ்வளோ இருக்குது. கீழே இருந்து மேலே வரைக்கும் செருப்பாக நான் அவங்க கனவுல வரலாம், கிரீடமாக உங்கள் கனவுல வரலாம், சமமாக உட்காந்துருன்னா வரலாம், எதிரியாக உங்கள் கனவுல வரலாம். வந்தால் காரணம் நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என் கனவுல வந்தால் என்ன காரணம்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? காரணம் 1 2 1 2 நான் என்ன சொல்லலாம். அதனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காமம் கொஞ்சம் தூக்கல். நமக்கு காம கதையெல்லாம் நிறைய பேசுவோம், நம்ம செக்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம். செக்ஸ் சாமியார்னு கூட கமெண்ட்லாம் எழுதிக்கிறாங்க, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. செக்ஸ் பண்ணாமல் நான் வரல, நான் செக்ஸ் பண்ணாமல் எனக்கு புள்ள வரல, அதனால் நான் செக்ஸ் சாமியார் தான். அதில் சந்தேகமும் எனக்கு இல்லை. என்ன சொல்கிறது, நம்ம ரெண்டுமே இல்லாமல் இருந்தோம்னாக்கா, இப்போ ஆனா பெண்ணான் செக்ஸ்லேயே இல்லாமல் இருந்தோம்னா நம்ம சொல்லலாம் தைரியமாக நான் செக்ஸ் இல்லாத சாமியாருங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. எனக்கு 21வது வரையில் மூத்திரம் பேத்துக்கு மட்டும் கொடுக்கல கடவுள் எனக்கு. உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு யாருக்கு தெரியா, அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் உரம் உச்சா மட்டும் ஒரு இது வச்சுக்கிறீங்கன்னா என்ன அது அதான் உங்கள் எனக்கு இன்னொன்று வெள்ளையா அதில் இன்னும் வருது, யாருன்னா வரலன்னா யார் பிரச்சனை? சில சாமியார்களுக்கு அதெல்லாம் வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் கனவு கண்டு வெளியே வந்துடும், அதான் அறிவியல். எப்படி வரும்? கனவு கண்டு. இவருக்கு மற்றவங்க கனவுல போகிறாரு இல்லை, இவர் கனவுல யாருன்னா வந்துடுவாங்க. எனக்கு பிரச்சனை என்னென்னா என் பொண்ணு சொல்லுவேன், டே எனக்கு யார் கனவுல வரல, எனக்கு யாரும் என் கனவுல
வரல. அவள் தான் நான் சொல்ல முடியும். யார் கனவுலாம் போனால் நான் போய் அங்கே போய் சொல்ல முடியுமா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தைரியமாக கனவு கண்ட கவிதையெல்லாம் எழுதுங்க, கற்பனை பண்ணி என்ன பண்ணுங்கள், கவிதையெல்லாம் எழுதுங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் தான் ஆவேன். நான் இன்னொரு ஆளுக்காக ரெடியாக காத்துங்கிறேன். யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க எனக்காக, பேத்தியெல்லாம் வரலாம் அப்படின்லாங்கிறேன். இன்னும் நான் நிறைய பேர் கொஞ்சத்துக்கு கொலவத்துக்கெல்லாம் ஆளுகிறாங்க. என்ன சொல்கிறது, இப்போ பிள்ளை கூட வைக்கப்படுற அளவுக்கு கூட என்ன பண்ணலாம், அவன் பொண்ணை திரும்ப கொஞ்சம் என் பொண்ணுடா அப்படின்னு கூட அவனை கூட சண்டைக்கு வரலாம். என் பொண்ணு நீ உள்ளலாம் கொஞ்சம் கூட இது கூட சொல்லலாம், யாருக்கு தெரியா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அளவுக்கு தான் என்ன அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். உங்கள் கனவுல நான் எப்படி வரலாம், உங்கள் இஷ்டம். அதனால் யார் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னா என்ன கேட்காதீங்க, யாரை கேட்கணும் நீங்கள். ஆனால் ஒரு ஐடியா இருக்குதுப்பா கனவு இல்லாமல் தூங்குறதுக்கு. கண்ணில் ஒரு வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை. என்ன பண்ணுங்க, கனவு வரக்கூடாதுன்னா கண்ணில் என்ன பண்ணுங்க, ஹைட்ராஸ் விட்டுன்னு தூங்கும். எரிச்சலோட தூங்கினா என்ன வராது, கனவு வராது. அது வந்து என் பொன்னாடி இப்போ வாங்கிக்கோங்க. என்ன சொல்றது, போனால் என் பொன்னாடி ஒரு ஐடியா கொடுக்கலாம். டேய் நீ இது மாதிரி நான் யார் கல்வி போகக்கூடாதுன்னா உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ணு, அது மாதிரி டிராப்ஸ் ஒன்று விற்றுக்கிடின்லாம். அதர்வைஸ் நான் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அஞ்சாத சிங்கம் இந்த காலை அப்படின்னு. இல்லை கனவுல வர்றதுக்கு காரணம் நானே சொல்ல முடியாது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.